ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல சஃபையர், டிஹெச்ஐ இந்த 2 மெத்தட்ல எது பெஸ்ட், எதுல ரிசல்ட்ஸ் நல்லா வரும்னு பார்க்கலாம். சஃபையரோ டிஹெச்ஐயோ ரெண்டுலையுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த பப்பாளி தான் வந்து பேஷண்டோட தலைன்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற குண்டூசில தான் வந்து டோனர் ஏரியா இருக்கிற ஹேர்னு வச்சுக்கோங்க. ஸோ குண்டூசி தான் இந்த இதில் வந்து கிராஃப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேராக வந்து பஞ்ச் பண்ணி வந்து நாங்கள் டோனர் ஏரியிலேருந்து எடுப்போம். ஸோ இதான் வந்து கிராஃப்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இப்போ கிராஃப்ட் எடுத்தாச்சு. இந்த கிராஃப்டை எப்படி இம்ப்ளான்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சஃபையர்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சஃபையர் பிளேடு வச்சுட்டு எனக்கு எங்க கிராஃப்ட் இம்ப்ளான்ட் பண்ணுமோ அங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போடுவேன். போட்டதுக்கு அப்புறம் அந்த ஹோல் இருக்கிற இடத்துல கிராஃப்டை வந்து நான் வந்து அந்த ஹோல்குள்ள கிராஃப்டை இம்ப்ளான்ட் பண்ணிடுவேன். இதான் வந்து சஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அதே வந்து டிஹெச்ஐனா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டிஹெச்ஐ பென்னிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப் வந்து ஷார்ப்பா இருக்கும். ஸோ நான் தனியா ஓட்டப்பட வேண்டியதில்லை. என்னோட கிராஃப்டை வந்து இந்த டிஹெச்ஐ பென்ல லோட் பண்ணிட்டு டைரக்டா வந்து நான் இந்த டிஹெச்ஐ பென்னை வச்சு ஓட்ட போட்டுட்டு இந்த பட்டன் வச்சு அழுத்தினா கிராஃப்ட் உள்ள போய்க்கும். ஸோ இதுதான் பேசிக்கா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். சரி, ரிசல்ட் அப்போ எதுல நல்லா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா we have done both சஃபையர் as well as DHI. ஸோ ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இமேஜஸ் கூட காட்டுறேன். ரெண்டுலையுமே கிட்டத்தட்ட ரிசல்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க சர்ஜரி பண்ண ஒருத்தரை பார்த்து இவருக்கு சஃபையர்ல பண்ணிருக்கு DHI பண்ணிருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ ரெண்டுலையுமே சேம் நேச்சுரல் ரிசல்ட், சேம் டென்சிட்டி வந்து கொடுக்க முடியும். ஸோ இங்க வந்து இம்பார்ட்டன்ட் வந்து டெக்னிக் கிடையாது, டிஹெச்ஐயோ சஃபையரோ கிடையாது. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, யார் அடிச்சாலும் அது 6 தான். அந்த மாதிரி இந்த ரெண்டுமே வந்து ஒரே சர்ஜரியை பண்றதுக்கான ரெண்டு வேற வேற டெக்னிக்ஸ் தானே தவிர ஓவரால் அவுட்புட் வந்து உங்களுக்கு சர்ஜரி எப்படி பண்றாங்கிற அந்த ஸ்கில் பொறுத்தா இருக்கே தவிர இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொறுத்து கிடையாது. ஸோ நீங்க வந்து டிஹெச்ஐ வந்து 10 ரூபா கொடுத்தா போதும், சஃபையர்னா 20 ரூபா கொடுக்கணும், சஃபையர் தான் பெட்டர் இல்லைன்னா டிஹெச்ஐ தான் பெட்டர் அப்படிலாம் எந்த விதமும் கிடையாது. ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வரும். எனக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பத்தல, இன்னுமே இந்த ரெண்டுக்கு நடுவில் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கணும்னு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.